ஹை காய்ஸ். படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோயின் நம்ம கிட்ட பேசுறாங்க. இந்த தீவுல தான் நான் பிறந்தேன். நிறைய பேர் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த லைஃப் ரொம்பவும் அழகா இருக்கும். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு இந்த இடத்துல சில விஷயங்கள் மாற்றத்தை கொண்டு வந்தது. மக்கள் இந்த இடம் சேஃப்டியான பிளேஸ் இல்ல அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த இடத்துல ஓநாய் நிறைய இருக்கு, கரடிகள் நிறைய இருக்கு. ஆனா அதை விடவும் மோசமான ஒரு விஷயம் இங்க இருக்கு. அதுங்கனால எல்லாருமே தினமும் பயந்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் வெளியே இருக்க மாட்டாங்க. அதுங்களை பார்த்து எல்லாருமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறைய விஷயத்த நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நான் அதுங்களை பார்த்தது இல்ல. நைட் அதோட சத்தம் எனக்கு கேட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் லைப்ரரிக்கு போறாங்க. அங்க இருந்த புக்கை பாக்குறாங்க. எனக்கு ஒரு 4 வயசு இருக்கும் போது அதுங்க என்னோட வாழ்க்கைய முழுசா அழிச்சிருச்சுங்க. அதுங்க பத்தின முழு கதை எனக்கு தெரியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இப்போ தூரத்துல மலை மேல ஒரு லேடி ஆடு ஓட்டிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஒரு ஆடு இறந்து போயிருக்கு. இங்க நைட்டு அந்த ஜந்துவை அட்டாக் பண்றதுக்கு பசங்களும் ஹீரோயினோட அப்பாவும் மலைக்கு கீழே இறங்கி போயிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா ஆல்ரெடி ஆர்மில இருந்திருப்பாரு. இப்ப ரிட்டையர் ஆன அவரும் அந்த கிராமத்துக்கு நிறைய பசங்களை வச்சு அந்த மான்ஸ்டரை அழிக்கணும்னு சொல்லி போறாங்க. அவங்க அப்பா பாட்டு பாடிட்டே போகும்போது இப்போ அது சிக்னல்ல காமிக்குது. இதுங்க இங்கதான் இருக்கு, வாங்க நம்ம போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோயினோட அப்பா மட்டும் உங்க பொண்ணு கிட்ட ஒரு கத்திய கொடுக்குறாரு. இது தாத்தா எனக்கு கொடுத்தாங்க, நான் ஃபர்ஸ்ட் ஹண்டிங் பண்ணும்போது, நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல இப்போ வேட்டைக்கு போறாங்க. அதே நேரம் அந்த மான்ஸ்டருங்க எல்லாம் கூட்டமா உணவை வேட்டையாடிட்டு இருக்கும். இப்போ ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுன்னு பாத்துக்கிட்டே இருக்க, அதுங்களோட ஒரு குட்டி மட்டும் விளையாடிக்கிட்டே வெளியே நடந்து போகும். ஒரு பூச்சை பார்த்துக்கிட்டு இருக்க. அதுங்க இருக்கிற இடத்த ஹீரோனோட அப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. அட்டாக் பண்ணுங்க அதுங்களை அப்படின்னு சொல்ல எல்லா பசங்களும் கன்னால அதுங்களை ஷூட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி ஷூட் பண்ணிட்டே இருக்கும் போது காஞ்ச மரத்துல நெருப்பு பட்டு எரிய ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற ஒரு பெரிய மான்ஸ்டர் பயங்கரமா கத்தி எல்லாரையும் அலர்ட் பண்ண ஆரம்பிக்குது. அப்படி எல்லா விலங்குகளும் கத்திக்கிட்டே இருக்கு. அந்த குட்டி மட்டும் தவறி வேற ஒரு மரத்து மேல எரிக்குது. அது ரொம்ப நேரம் கத்திக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்த ஹீரோயின் பாத்துக்கிட்டே இருக்கா. அப்ப அங்க அந்த பையனும் கன்னால எல்லாத்தையும் ஷூட் பண்றான். அதுங்க பயந்து அந்த இடத்த விட்டு தப்பிச்சு பக்கத்துல இருக்க மரத்துல ஜம்ப் பண்ணி வேற வழியா அதுங்க தப்பிச்சு போயிடும். இந்த விஷயத்த எல்லாம் ஹீரோயின் புதுசா முதல் வாட்டி பாக்குறா. இங்க அந்த படத்தோட பேரை போட்டு ஆரம்பிக்கிறாங்க. நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவிஷா. சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்ப அடுத்த நாள் ட்ரைனிங் அட்டென்ட் பண்றதுக்கு பசங்க எல்லாம் வராங்க. அந்த இடத்துல ஹீரோயினும் வரா. இப்போ ஹீரோயினோட அப்பா பசங்க எல்லாரையும் நிக்க வச்சு, நேத்து இரவு நீங்க நல்ல முயற்சி பண்ணீங்க, உங்களை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா நம்ம அவ்வளவு விலங்க பார்த்தோம், ஒன்னா கூட நம்ம அட்டாக் பண்ணல. அதை நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால நீங்க இன்னும் நல்லா ட்ரெயின் ஆகணும். உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே அந்த விலங்கால பாதிக்கப்பட்டவங்க. உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே எங்க பசங்களை எடுத்துக்கோங்க, அதுங்க அழிக்க அவங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க தான் உங்க எல்லாரையும் என்கிட்ட ஒப்படைச்சாங்க. அதனால நம்ம எல்லாரையும் காப்பாற்றணும், ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ பக்கத்துல இருக்கிற அந்த ஒரு பையனை காமிக்கிறாங்க. இவங்க அப்பா இந்த பையனை தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருப்பாரு. இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன். இவன் இதுக்கு அடுத்தது உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பான். அடுத்த வாட்டி நம்ம வேட்டையாட போனா ஒரு விலங்கு கூட உயிரோட விடக்கூடாது, அதுங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க இங்க ஹீரோயின் ஒரு பறவை கூட விளையாடிட்டு இருப்பா. அவளுக்கு விலங்குகளை அட்டாக் பண்ணவே பிடிக்காது. அதுங்க கிட்ட ரொம்ப அன்பாவே இருப்பா. அதே நேரம் அவங்க அப்பாவும் ஓச்சி என் மனைவிய கடத்திட்டு போயிடுச்சு. ஓச்சின்றது அந்த விலங்கோட பெயர். அதை இழுத்துட்டு போனனால என் மனைவி என் கூட இல்ல, எனக்கு பையனும் இல்ல. எனக்கு பையன் இருந்தாலும் அவனை நான் நல்லா ட்ரெயின் பண்ணிருப்பேன். இப்போ நீங்க எல்லாம் எனக்கு பையன் மாதிரி, நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா ட்ரெயின் ஆகி அதுங்க அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு அவங்க பொண்ணு பயங்கரமா கோவப்படுறா. இப்போ எல்லாம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அப்போ ரேடியோல ஒரு பாடல் ஓடிட்டு இருக்கும். அதை பார்த்து அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டு அதுக்கு பாடிக்கிட்டே இருப்பாரு. அவங்க பொண்ணு கிட்ட இந்த பாட்டு உன் அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க ஹீரோயினுக்கு இண்டிபெண்டா இருக்கணும். அவங்க அப்பா கூட இருக்கிறது அவளுக்கு சுத்தமா பிடிக்காது. ஏதோ ஜெயில் வாழ்க்கை மாதிரி அவ ஃபீல் பண்ணுவா. எனக்கு உங்க கூட இருக்கிறது பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, நீ அப்படி சொல்லக்கூடாது, அவனை பாரு, நான் சொல்றது எல்லாத்தையும் அவன் ஃபாலோ பண்றான், நீயும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல எனக்கு இது ரொம்ப டார்ச்சரா இருக்கு. அம்மா அப்படின்னு இருக்கும் போதே நான் உன்கிட்ட ஆல்ரெடி சொன்னல, அவ வர மாட்டா, அவளை அந்த விலங்கு கடத்திட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்ல, அப்ப நான் கண்டுபிடிக்கிறேன் அவளுக்கு நீ தேவையில்லைன்னு தானே போயிட்டா, அவ பேச்சு இதுக்கு அடுத்த நீ எடுக்கூடாது, போய் நம்ம வச்ச டிராப்ல ஏதாவது மாட்டி இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்ல அவளும் வேகமா வெளியே கிளம்பி போறான். அவளும் வச்சு டிராப் எல்லாம் செக் பண்ணும் போது ஒரு சங்கிலி மட்டும் அறந்து இருக்கும். அப்ப இதுல ஏதோ ஒரு விலங்கு மாட்டிட்டு இருக்கும், அது இங்கதான் இருக்கும், அதோட கால் வலினால ரொம்ப தூரம் போகாதுன்னு சொல்லி எல்லா இடமும் தேடிட்டு இருப்பா. அப்படி அவ தேடிட்டே இருக்கும் போது ஒரு மரத்துக்குள்ள அந்த ஒரு குட்டி விலங்கு எட்டி பார்க்கும். அது கால்ல அந்த கம்பி இருக்கும், வலியால அது கதறிட்டு இருக்கும். ஹீரோயின் அதை ஹெல்ப் பண்ண பார்க்க அதை ஏதோ அட்டாக் பண்ண வரான்னு நினைச்சிட்டு கத்திக்கிட்டே இருக்கும்.
ஹீரோயின் ஹெல்ப் பண்ண பிறகு அது குடுகுன்னு ஓடும். ஆனா ரொம்ப தூரம் நடக்க முடியாம கீழே விழுந்துரும். அதே நேரம் நீங்க இருட்ட தொடங்கிடுச்சு. பசங்க எல்லாம் சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா நல்லா குடிச்சிட்டு தூங்கிட்டு இருப்பாரு. ஹீரோயினா யாருக்கும் தெரியாம பெட்ரூம் போறா. அவளோட பேக் ஓபன் பண்றா. அந்த பேக்குள்ள தான் அந்த விலங்கு இருக்கும். அந்த விலங்க வெளியே வர சொல்றா. ஆனா அது பயந்துகிட்டு கத்திக்கிட்டு இருக்கும். ஊர் மக்கள் எல்லாம் இந்த கத்துற சத்தத்தோட பேரு சாவுன்னு சொல்லுவாங்க. நீ அப்படி கத்திக்கிட்டு இருக்க, யாருக்காவது தெரிஞ்சா உனக்குதான் சாவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அது கால்ல அதிகமா ரத்தப்போக்கு போயிட்டு இருக்கும். காலை தொடலான்னு பார்த்தா அது பயங்கரமா கத்தும். அப்ப அவ என்ன பண்ணுவானா, இதோட பல்லு மாதிரியே ஒரு டூப்ளிகேட் ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருப்பா. அதை வாயில போட்டு அவளும் பதிலுக்கு கத்த, அதுவும் கத்துது. இவ அதிகமா கத்துற சத்தத்தினால அது நம்ம ஆள் தான் போலன்னு சொல்லிட்டு அவ கூட பழக ஆரம்பிக்குது. அதோட கால அவ பேண்டேஜ் போடுறா. அவ புழுக்களை எல்லாம் பெட் மாதிரி வளர்த்துக்கிட்டு இருப்பா. அது பார்த்த உடனே சாப்பிட போகும். ஹீரோயினும் அது சாப்பிடறது இல்ல அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயின் சொல்றத புரிஞ்சுட்டு அதுவும் அந்த பூச்சிங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியா பழக ஆரம்பிக்கும். மக்கள் சொல்ற மாதிரி நீ ஒன்னும் அவ்வளவு மோசமானவன் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. இப்போ சரி, நான் உன் குடும்பத்தோட சேர்க்க போறேன் அப்படின்னு சொல்லி திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டே இருப்பா. அதே நேரம் அவங்க அப்பாவோட தத்து பையனும் மேல வந்து பாத்துறான். உடனே அவனை தள்ளி விட்டுட்டு அவ வெளியே தப்பிக்க பார்க்க, நீ பண்றது தப்பு, நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்ல, நீ என்ன ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ற, நான் இதோட குடும்பத்துல சேர்க்க போறேன், இதுக்கு அடுத்த என் வலி தனி வலி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறான். அடுத்த நாள் காலையில மலைக்கு மேல ஒரு லேடி ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு இருப்பாங்க. அவங்க தேவையான பொருளெல்லாம் எடுத்துட்டு போய் ஆடுகளுக்கு போட்டு அதுங்க பராமரிச்சுக்கிட்டே இருக்க, தூரத்துல இருக்கிற ஒரு குகையில பூச்சி உன்னை கத்துக்கிட்டே இருக்கும். அதோட குட்டி காணாம போன வருத்தத்துல இருக்கும். அதோட சத்தத்தை அந்த லேடி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இங்க காலையில எழுந்த பிறகு ஹீரோயினோட அப்பாவும் அந்த பையன் கிட்ட, எங்க என் பொண்ணே காணோம், நீ அவளை பாத்தியா அப்படின்னு கேட்க, அவனும் இல்ல நான் பாக்கலன்றத அவன் சொல்லிடுவான். அவரும் அவங்க பொண்ணோட பெட்ரூம் போறாரு. பார்த்தா அதுல ஒரு பேப்பர்ல, நான் இண்டிபெண்டா இருக்க போறேன், என்ன தேடி வராதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி வச்சிருப்பா. ஏன் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாக கீழே பாக்குறாரு. ஒரே ரத்தமா முடியா இருக்கும். அந்த முடிய பார்த்து அவரும், இது அந்த விலங்கோடது, அது என்னோட பொண்ணை கடத்திட்டு போயிடுச்சு, பசங்களா தயாராகுங்க, என் பொண்ணை நம்ம தேடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாருக்கு போற மாதிரி கெட்ட போட்டு வந்து, அப்பாக்கு பொண்ணுதான் பொக்கிஷம், என் பொக்கிஷத்தையே அது என்கிட்ட இருந்து பறிச்சிருச்சு, அதுங்க கூட்டத்தை அழிக்காம விட மாட்டேன்னு சொல்லி பசங்களை கூட்டிட்டு ஒவ்வொரு இடமா அவங்க பொண்ணு தேடி அவங்க போயிட்டு இருக்காங்க. அதே நேரம் அவங்க வளர்ப்பு பையனும் குதிரையில அவளை தேடி தனியா போயிட்டு இருக்கான். இங்க ஹீரோயினும் அந்த விலங்க கூட்டிட்டு போயிட்டே இருக்கா. எல்லாமே எடுத்துட்டு வந்தோம், ஆனா சாப்பிட எதுவுமே எடுத்துட்டு வரல, பசிக்குது, கொஞ்ச நேரம் நீ அமைதியா இருந்தானா நம்ம ஏதாவது ஒண்ணு ஆட்டையே போடலாம்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட் போவா. அவ உள்ள போகும்போதே அங்க கடையில வேலை பாக்குறவன் ஆளே சரியில்லையே அப்படின்னு பாத்துக்கிட்டே இருப்பாரு. அவளும் உள்ள போய் ஒவ்வொரு பொருளா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கும் போது அந்த விலங்கு அங்கிருந்து ஒரு மூட்டையை எடுத்துரும். அத அங்கிருந்து ஒரு லேடி பார்த்து கத்த ஆரம்பிக்க, அந்த பையனும் நினைச்ச இப்படி ஒண்ணு நடக்கும், என்கிட்ட ஆல்ரெடி வெப்பன் இருக்கு, மக்களே ஓரமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்துட்டு அந்த பையனும் வேகமா உள்ள போறான். ஹீரோயினும் அந்த விலங்கு புடிச்சிட்டு அங்க இருந்து ஒரு ரூமுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறா. அது கத்திக்கிட்டே இருக்கு. கத்தாத, கத்தனா மாட்டிப்பேன்னு சொல்லி வாயை மூட பார்த்தா அது அவளோட கையிலே கடிச்சிரும். அது கடிச்ச பிறகு அது ரொம்ப வருத்தப்படும். அவளும் இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அங்க ஒரு பொருளா இருந்ததை எடுத்துட்டு வந்து இடிச்சு வெளியே எப்படியோ தப்பிச்சு வந்திருப்பா. அப்பா வெளியே ஒருத்தவங்க கார் ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கு. அங்க காரை ஆட்டையை போட்டுட்டு அந்த பொண்ணு வேகமா காரை ஓட்டிட்டே போவா. அது ரொம்ப ஃபீல் பண்ணோம், உன்னை கடிச்சிட்டேன்னு மன்னிச்சிட்டேன், இது ஓமையில தப்பு இல்ல, நம்ம இந்த இடத்துல சேர வேண்டிய ஆளே கிடையாது, இங்க வந்து நம்ம வெளியே போயிடலாம், சுதந்திரமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி காரை ஓட்டிட்டே போகும்போதுதான் கார் ஆல்ரெடி டேமேஜ் ஆன காருன்னு அவளுக்கு தெரிய வரும். அது போய் ஒரு இடத்துல அப்படியே இடிச்சுக்குது. இவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறாங்க. இங்க அவங்க அப்பாவும் பசங்களும் தேடி வந்துகிட்டே இருக்கும் போது அங்க அந்த காரை பாத்துறாங்க. போலீஸ் அதெல்லாம் என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க அவங்க பொண்ணும் அங்க அந்த தண்ணியில அவ கைய விடுவா. ஆனாலும் அந்த சரியா ஆகாது. என்ன இது சரியா ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, அது அவளுக்காக சாப்பிட பூச்செல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்கும். அவ இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்ல அது சத்தம் கொடுக்கும். நானும் உன்ன மாதிரி கத்தணுமான்னு சொல்லி அவளும் கத்த ட்ரை பண்ண, 2 பேரும் கத்தி சொல்ல வேண்டிய விஷயத்த புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னால உன்கிட்ட பேச முடியுது, நான் பேசுறதுனால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு ஆர்வத்துல ஓடும் போது அங்க இருந்து ஒரு டிராப்ல அவ மாட்டிப்பா. அந்த விலகும் மரத்து மேல ஏறி போய் கையில அப்படியே தூங்கிடுது. இங்க அவங்க அப்பாவும் பசங்களும் அவங்க பொண்ணை தேடி போய்கிட்டே இருக்காங்க. இங்க அந்த ஆடு மேய்க்கிற அந்த லேடியும் ஹீரோயின் டிராப்ல இருக்கிறதா பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு கொண்டு போறாங்க. அந்த பொண்ணுக்கான மருந்து வவ்வாலோட ரத்தத்தை வச்சு அவங்க ஒரு ரெசிபி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு எழுந்துப்பா. நீ கவலைப்படாத, இந்த வவ்வாலோட ரத்தம் கண்டிப்பா ஊச்சி கடிச்சத
சரி பண்ணும். ரொம்ப வருஷமா இந்த ட்ரீட்மெண்ட் தான் எல்லாம் பண்ணி குணமாகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. இத போட்டா எனக்கு பவர் போயிருமா? என்னால அதுகிட்ட பேச முடியாதா? அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. உன்னை பார்த்தா என் பொண்ணு மாரி இருக்கு. ஆனா பவர்லாம் போகாது அப்படின்னு சொல்லி அவங்க புல்லாங்குழல்ல ஒரு மியூசிக் போடுவாங்க. அது அதுங்க கத்துற மாரியே இருக்கும். ஏம்மா என்ன விட்டுட்டு போனேன்னு ஹீரோயின் அந்த லேடிய பார்த்து கேக்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. உண்மையா சொல்லப்போனா அவங்க தான் ஹீரோயினோட அம்மா. அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நான் ஒன்னும் உன்னை விட்டு போல. உன் அப்பா தான் கேஸ் போட்டு உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சாரு. ஆனா நான் இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? தினம் தினம் இந்த வானத்தை பார்க்கும் போது நீ எங்கேயோ இருக்க, நீ நிம்மதியா இருக்க, நீ எப்பயாவது என்ன தேடி வருவேன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு அவளை கியூர் பண்றாங்க. அதே நேரம் ஹீரோயினை இந்த லேடிங்க கூட்டிட்டு வந்த விஷயத்த ஹீரோனோட அப்பாவோட தத்து பையன் பார்த்துட்டு அவங்களுக்கு ரேடியோல இன்ஃபார்ம் பண்ணிடுறான். அவங்களும் இவங்க தேடி வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில அவங்க புலம்பல் வாசிச்சுக்கிட்டே இருக்கும் போது ஹீரோயினும் வரா. இது எப்படி நீங்க வாசிக்கிறீங்கன்னும் போது அவங்க அந்த ஊச்சி பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. அதுங்க எப்படி இது மாதிரி சத்தத்தை கொடுக்குதுன்றத அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. மரத்துல வரக்கூட இலையோட சத்தங்களும் அசைவுகளோட சத்தத்தையும் வச்சு அதுங்க உண்டாக்குன சத்தம் தான் இது. இது இவங்க குரூப்குள்ளே கம்யூனிகேஷன் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும். நினைச்சு பாரு, இந்த சத்தத்தை கேட்கவே அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டே இருக்கேன். நானும் இது மாதிரி கத்துவேன் அப்படின்னு சொல்லும் போது உன்னால அதுங்க மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா அதுங்க பிறப்பே இப்படிதானும் போது இல்ல, என் ஃப்ரெண்டு கிட்ட நான் அப்படித்தான் பேசுவேன், அவன் எனக்காக வருவானும் போது அதுங்க ஒண்ணு நம்ம வளர்க்குற டாக் கேட் மாதிரி கிடையாது. அதுங்க வைல்ட் அனிமல். அதுங்க நம்மள வேட்டையாடும். அதுங்கிட்ட தூரமா இருக்குதா நல்லதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவங்க கிட்ட ஒரு மேப் இருக்கும். அந்த மேப்ல அந்த விலங்குகள் எந்த இடத்துல தங்குது, அதுங்களோட இடம் எதுன்னு சொல்லி மார்க் பண்ணி வச்சுப்பாங்க. அதை பார்த்த ஹீரோயினும் அப்ப என்னோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு போய் அவன் நான் வீட்லயே நான் விட போறேன்னும் போது அந்த இடம் ரிஸ்கான, நீ போறது சேஃபே கிடையாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, நான் கேட்க மாட்டேன், நான் அந்த இடத்துக்கு போவேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அதே நேரம் அவங்க அப்பாவும் பசங்களும் இந்த வீட்டுக்கு வராங்க. ஹீரோயின் அப்பாவும் ரெடியா இருங்க, நான் சொன்ன பிறகு அட்டாக் பண்ணணும், முதல்ல நான் உள்ள போய் பாக்கலன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை பேரை கூப்பிட்டுட்டு உள்ள இருக்கியாமான்னு கேட்க கதவை தட்டிட்டு போறாரு அவங்க மனைவி. வந்து டீ குடி அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு கையே இருக்காது. அவரும் பார்த்து செம ஷாக் ஆயிடுவாரு. என் பொண்ணு எங்கன்னும் போது அவருக்கு மருந்து கொடுத்து பெட்ல வச்சிருக்கேன்னும் போது இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, உன்னை நான் இன்னுமே நேசிக்கிறேன், உன் மேல இந்த காதல் குறையவே இல்லை எனக்கு அப்படின்னு பேசிட்டே இருக்க பசங்க எல்லாம் உள்ள செக் பண்ணிட்டு சார் உங்க பொண்ணு இங்க இல்ல அப்படின்னு சொல்ல அவரு பயங்கரமா கோவப்படுறாரு. ஒரு அம்மாவா அந்த ஒரு பொண்ணு உன்னால பாத்துக்க முடியாதா? இதனாலதான் உன்னை அவகிட்ட இருந்து பிரிச்ச, நீ என்ன அம்மா அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்ட, என் கையை கட் பண்ணது நீ தானே அப்படின்னு சொல்ல, உன்னை காப்பாத்ததான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவர் கத்திட்டு நடக்கிற எல்லா பிரச்சனையும் உன்னாலதானு சொல்லி பயங்கரமா அவரை இடிச்சு தள்ளி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பசங்க சேர்ந்து வெப்பனை வச்சு எங்க கேப்டனை விட்டு தள்ளி இருங்க அப்படின்னு சொல்ல பசங்க எல்லாம் அந்த மேப் எடுத்துட்டு வந்து சார் இந்த மேப்பை பாருங்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஓ, அப்ப முழு கூட்டமும் இந்த ஏரியால தான் இருக்கா? கண்டிப்பா அவளும் அங்கதான் போயிருப்பா, என் பொண்ணையும் கண்டுபிடிக்கிறேன், அந்த கூட்டத்தையும் முழுசா அழிக்கிறேன்னு சொல்ல அந்த இடத்த விட்டு இப்ப போறாரு. அவங்க அம்மா யோசிக்கிறாங்க, என் பொண்ணுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், அவளை காப்பாத்த நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை வேகமா ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க அவங்க அப்பாவும் மேப்பை வச்சுட்டு பசங்களா தயாரா இருங்க, இப்போ நம்ம வாருக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேப்பை பார்த்துட்டு இவங்க போயிட்டே இருப்பாங்க. அதே நேரம் நீங்க ஹீரோயினும் அந்த விலங்கை தேடிக்கிட்டே இருப்பா, கத்துக்கிட்டே இருப்பா, அதுகிட்டே வராது. இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அழுதுகிட்டே சத்தம் கொடுக்க அது தூங்கி எழுந்து அந்த சத்தத்தை கேட்டு கத்திக்கிட்டே இருக்கும். அவளும் அதை கண்டுபிடிச்சிருவா. நைட் அவ வச்சிருந்த உணவு அதுக்கு கொடுத்து சாப்பிட்டுட்டு கவலைப்படாத, நாளைக்கு உன் வீட்டுக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன், எனக்கு வழி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில அவ கட்டையெல்லாம் ஒன்னா கட்டிட்டு தண்ணி வழியா அந்த இடத்த தேடி போயிட்டு இருக்கா. கடைசியில அதுங்களோட குகைய பாத்துருவா. ஒவ்வொரு ஓட்டிலும் ஒவ்வொரு விலங்கு இருக்கும். ஆனா அதுங்க அவளை பார்த்த பிறகு கல்லால மூடிட்டு அந்த இடத்த விட்டு போகும். ஹீரோயினும் உங்க கூட்டத்துல இருக்கிற யாருக்குன்னு பிடிக்கல போல அப்படின்னு சொல்லிக்கிட்டே போக இப்போ பசங்க ஹீரோயினை பாத்துறாங்க. கீழே இருக்கா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் பயந்துட்டு தள்ளி போகும்போது பாறையில அடிச்சு அவ கீழே விழுந்துறா. அவங்க அப்பாவும் எங்க என் பொண்ணு எங்க என் பொண்ணு அப்படின்னு தேட அவ எட்டி பாக்குறா. அப்பா உனக்காக வந்துட்டேம்மா, உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல அவளும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு அங்க அந்த குகைக்குள்ள போயிடுறான். அவங்க அப்பா தத்தெடுத்த பையனும் அவளை யாரும் கடத்தல, உங்க டார்ச்சர்னாலதான் வீட்டை விட்டு ஓடி போனா, அவ தப்பிக்க நான் தான் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்ல வாய மூடு, நீங்க யாரும் என் பொண்ணை காப்பாத்த வராதிங்க, என் பொண்ணை நானே தேடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த குகைக்குள்ள அப்படியே போறாரு. ஹீரோயினும் தப்பிச்சிட்டோம்னு சொல்லிட்டு வேக வேகமா உள்ள போக அவங்க அப்பா கத்திக்கிட்டே வருவாரு. இவர்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு அங்க இருந்த மரத்துல பூந்தவ போக அவங்க அப்பாவும் வர காலை அந்த
மரத்துல மாட்டிக்கும். பயங்கரமா கத்த ஆரம்பிப்பாரு. இப்ப ஹீரோயின் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுவா. அவங்க அப்பவும் ஆர்டர் போட ஆரம்பிச்சிருவாரு. இன்னும் தள்ளு, இன்னும் தள்ளு, என்ன ஸ்ட்ரென்த் இல்லையா உனக்கு உடம்புல அப்படின்னு கேட்க, நீ சாகு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒதுங்கி போயிருவா. அவர் பின்னாடி இருக்க அந்த விலங்கு அவங்க அப்பா பாத்துருவாரு. அது ஆபத்தான விலங்கு அப்படின்னு சொல்ல, அப்பா நான் சொல்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க, என்ன நம்புங்க, நான் பண்றதெல்லாம் கரெக்ட் தான், நீங்க நினைக்கிற மாதிரி இதுங்க மோசமான விலங்கே கிடையாது, ஏன் எப்பவுமே நான் சொல்றத புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு நான் சொல்ல, அவங்க அப்பா யோசிக்கிறாரு. என்ன மன்னிச்சிருமா, இந்த ஊர் மக்கள் என்ன எல்லாம் கெத்தா பார்க்கணும், நான் உன்னை ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணும், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன், நான் பண்ணது தப்புதான் அப்படின்னு சொல்லி அவர் புரிஞ்சுக்க அந்த விலங்கு அவர்கிட்ட வருது. அது கத்த, அது ஒன்றும் அவ்வளவு மோசமான விலங்கு இல்லைன்றத அவங்க அப்பா புரிஞ்சுக்கிறாரு. இப்போ அவங்க பொண்ணு அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்றா. அந்த மரத்தை தூக்க அவங்க அப்பாவும் நடந்து தப்பிச்சிடுறாரு. இப்ப அவளும் இதை உடனே அதோட குடும்பத்துல சேர்க்கணும்னு சொல்லிட்டு வேகமா போக அவங்க அப்பா நான் உனக்கு உதவி பண்ணேன்னு சொல்லிட்டு வராரு. அதே நேரம் ரொம்ப நேரம் ஆனனால பசங்களும் அந்த குகைக்குள்ள வேகமா வந்துட்டு இருக்காங்க. இங்க அவங்க அம்மாவும் அந்த குகைக்குள்ள வராங்க. அப்படி வரும்போது அந்த குகைக்குள்ள பழைய ஓவியங்கள் இருக்கும். இந்த விலங்க மக்கள் ஊருக்குள்ள வராம இருக்க தடுக்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுங்கள மாதிரி புல்லாங்குழல் வச்சு சத்தம் கொடுப்பாங்க. அந்த சத்தத்துல அதுங்க கோபத்தை குறைச்சு மனுஷங்களை தாக்காம ஒதுங்கி போகும். இத அவங்க அம்மா பாத்துடுறாங்க. இங்க ஹீரோயினும் அந்த விலங்க தூக்கிட்டு உள்ள போறா. பார்த்தா அதுங்க கூட்டம் அங்க இருக்கும். ஹீரோயினை பார்த்த பிறகு ஆக்ரோஷமா கத்த ஆரம்பிக்கும். அதே நேரம் பசங்களும் அதுங்க அட்டாக் பண்ண கன்னால ஷூட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால அதுங்களுக்கு இன்னுமே கோபம் அதிகமா ஆயிரும். அதுங்க ஆக்ரோஷமா கத்துறத பார்த்த அவங்க அப்பாவும் அவங்க பொண்ணை தடுக்க ஓட, அந்த நேரம் தத்து பையனும் ஷூட் பண்ற பையன் கிட்ட இருந்து கன்னை புடுங்கிடுறாங்க. ஆனாலும் அதுங்க ஆக்ரோஷமா கத்திக்கிட்டே இருக்குங்க. இப்ப அந்த இடத்துல அவங்க அம்மா புல்லாங்குழல வாசிக்கும் போது அந்த சத்தத்துக்கு அதுங்க எல்லாருமே அமைதியா ஆயிடுதுங்க. இப்ப அவங்க அப்பாவும் அவங்க பொண்ணை தூக்கிட்டு அதுங்க கிட்ட கூட்டிட்டு போறாரு. நடக்கிற விஷயத்த எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்க ஹீரோயின் அதோட குட்டி எடுத்துட்டு போய் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கொடுக்க, அது கட்டி பிடிச்சிட்டு கத்திக்கிட்டே இருக்கும். அதை பார்த்த ஹீரோயினுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துரும். அவங்க அம்மாவும் அங்க வந்துருவாங்க. ஹீரோயினும் அவங்க ஃபேமிலியும் ஒண்ணுமே பண்ணாம சைலண்டா எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஹீரோயினும் அவங்க அம்மா பார்த்து எனக்காக இவ்வளவு தூரம் வந்தீங்களாமான்னு சொல்லி கட்டி பிடிச்சு அழுக, அந்த விலங்குகளும் சந்தோஷமா கத்த ஆரம்பிக்குது. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ எப்படி இருந்துச்சு மக்களே படம்? உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்துல நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.